தமிழகத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துட்டு அடிமையாக இருப்பதாக வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவுல அடிமையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அவங்க பாஜகவிட்ட எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த சட்டம் இயற்றப்பட்டால் இடைநிலை சமூக வாக்குகள் கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நிறைவேற்றல அப்படின்னு இல்லை, அது வந்து ஒரு கற்பனை, அது ஒரு யூகம், அப்படியெல்லாம் கிடையாது. இதுக்காகலாம் மக்கள் உடனே மனம் மாறிட மாட்டாங்க. மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு உள்ளவர்கள், கொள்கை அடிப்படையிலும் சிந்திக்க தெரிந்தவர்கள். யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாகவே உணர்ந்து வாக்களிப்பார்கள். வெறும் சாதி மத அடிப்படையிலே வாக்களிக்கிற வழக்கம் தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு. மாண்புமிகு முதலமைச்சருடைய உடல்நலத்தை நாங்கள் மூவரும் விசாரிப்பதற்காகவும் தான் இந்த சந்திப்பை மேற்கொண்டோம். அவர் நலமுடன் இருக்கிறார், மிகவும் உடல் வலிவோடும் இருக்கிறார். ரிப்பன் மாளிகையில் 5 நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறோம். அதை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். உடன் நகர்ப்புற ஆட்சி அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்களும் இருந்தார். முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு அவங்களை சந்தித்து பேசினேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கி மனுவும் கொடுத்துருக்கிறேன். கல்லுடைக்கும் தொழிலாளர்களுக்கு தனி வாரியம் வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். அது நிறைவேற்றப்பட்டுவிடும் என்று நான் கருதுகிறேன். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிப்பார் என்று நம்புகிறேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.